யோ திமுக பாய், ஆ, எங்க அண்ணன் விஜய் அண்ணா வீடியோ போட்டாரு பாத்தியா? ஆ, ஏதோ எஸ்ஐஆர் ஃபார்ம் ஒழிச்சு வைக்கிறீங்களாமே. நீங்க ஒழிச்சு வச்சா எங்களால ஓட்டு போட முடியாதா? ஏண்டா, இப்ப என்னடா பிரச்சனை? 40 நாளா அழகா ஒளிஞ்சுதானே இருந்தீங்க. இப்ப வெளியில வந்து என்ன திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னதான் பிரச்சனை? அதாவது என் தலைவர் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறாரு. எங்க தாவேக்கா தொண்டர்கள், அதாவது யாரு விஷுவல் வாரியத்து இருக்கும்ல, நாங்க யாருமே போய் இந்த எஸ்ஐஆர் எலிமினேஷன் ஃபார்ம் போட்டா அதை தர மறுக்கிறாங்களாமே. அதுக்கிட்ட தெரியுமா சொல்றாரு, என்ன திமுக சதி பண்றீங்களா அப்படின்ற மாதிரி பேசிருக்கிறாரு. நான் பாய் திமுக பாய் சதி பண்றியா நீ? ஏண்டா, நீங்க பொழப்புக்கு பைத்தியமா இல்ல பிறந்ததுல இருந்தே பைத்தியமாடா? இந்த எஸ்ஐஆர் எலிமினேஷன் ஃபார்ம் என்ன திமுக கொடுக்குறாங்க? அதை கொடுக்கறது பிஎல் ஆபீசர்ஸ்ரா. இந்த பிஎல் ஆபீசர்ஸ் தேர்தல் ஆணையத்தோட உத்தரவுப்படி செயல்படக்கூடியவங்க. அந்த ஆபீசர்ஸ் கூட ஒரு ஃபார்மை கொடுக்கும் போது உனக்கான ப்ரூஃப் இருக்கா உன் கையில கொடுத்துட போறாங்க. அதை விட்டுட்டு ஃபார்மை கொடுக்கும்போது ஏய் நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவ, சத்தியமா உங்க அம்மா மேல சத்தியமா சொல்லு, இந்த கட்சி தான் ஓட்டு போடுவியா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. உனக்கான ப்ரூஃப் இருக்கா, இது உனக்கான ஃபார்ம் தானா அப்படின்றத பார்த்து ஈஸியா கொடுத்துட்டு போறாங்க. அது ஓகே தான், அது உண்மைதான், நானும் ஒத்துக்கிறேன். எங்க வீட்லயும் வந்து எனக்கு எங்க அப்பாக்கள் அப்படிதான் கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, செம்ம பாயிண்ட். என்ன சொன்னாரு? இந்த பிஎல் ஆபீசர் கூட சில திமுக காரங்க கூடவே சுத்துறாங்களாமே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏட்டா, பிஎல் கூட வராங்கல்ல, அது உதவிக்காக வரவங்க. அது திமுக காரங்க மட்டும் வர மாட்டாங்க. அதிமுக, பாஜக எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் வருவாங்க. அவங்க பேர் பிஎல்ஏ, பூத் லெவல் ஏஜென்ட். அதாவது இந்த ஃபார்ம் கொடுத்தது பிறகு அது மக்களுக்கு எப்படி ஃபில் பண்ணி கொடுக்குறது, அந்த உதவிக்காக இந்த பிஎல்ஏன்றவங்க எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க. உங்களுக்கு பிஎல்ஏ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நீங்களா ஏன்டா அரசியலுக்கு வரீங்க? ஓஹோ அப்படியா? பிஎல்ஏ வேற பிஎல்ஓ வேற, இப்படி பல விஷயம் இருக்குதோ. ஆமா, இதெல்லாம் ஏன் எங்க திருப்பாச்சி படத்துல சீனாவே வரல? இதான் அரசியல சினிமா தேட்டர் வாசல்ல போய் தேன்னா இப்படி தற்கொலை சிந்தனை தான் வரும். இல்ல நான் என்ன கேக்குறேன், 9 நிமிஷம் வீடியோ பேசினார்ல, அதுல எங்கேயாவது ஒரு இடத்துல பாஜகன்ற ஒரு பேரை சொன்னாரா? இல்ல. சரி, இல்ல தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாரா? நெவர். இல்ல வாக்கு திருட்டு செய்யறாங்களே, அது பீகார் லெவல்ல நடந்துச்சு, அதை பத்தி எல்லாம் ஏதாவது பேசினாரா? சத்தியமா இல்லவே இல்ல. அப்போ இதுக்கு காரணமானவங்க யாரு அப்படின்றத பேச மாட்டாரு. ஆனா இங்க களத்துல நிக்கிறாங்க திமுக. இந்த எஸ்ஐஆர் அறிவிப்பு வந்ததுல இருந்து அதை எதிர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு செஞ்சு ஒவ்வொரு பூத்துக்கும் பிஎல்ஏக்களை நியமிச்சு அதுக்கப்புறம் மக்கள் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்காக அதுக்காக டோல் ஃப்ரீ ஒரு ஏற்பாடுமே செஞ்சு இந்த எஸ்ஐஆர் எதிர்த்து மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டமும் செஞ்சு இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல போய் வழக்கம் போய் தொடுத்திருக்காங்க. நீங்க இது சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தை ஏதாவது வழக்கு போட்டீங்களா? உங்களுக்கு கரூர்ல பிரச்சனை சிபிஐ கேட்டு உடனே உச்சநீதிமன்றம் போனீங்க. ஆனா இந்த எஸ்ஐஆர் பத்தி எதுவும் போக மாட்டீங்க. ஆக மொத்தத்துல இந்த எஸ்ஐஆர் காரணமான பாஜகவை எதிர்க்க மாட்டீங்க, அதை எதிர்த்து களத்துல நிக்கக்கூடிய திமுக எதிர்ப்பீங்க. அது எப்படி போய் காரணமானவங்களை எதிர்க்க முடியும்? ஒரு டைரக்டர் என்ன சொல்றாரோ அதான் ஒரு நடிகர் பேசுவாரு. டைரக்டரேவா எடுத்து பேசுவாரு. என்ன பாய், அப்புறம் படத்தை கேன்சல் பண்ணி விட மாட்டாரு. சரி, நான் போய் தியேட்டர்கார திமுக கூட சண்டை போட்டு வந்துடுறேன். அது யாரா தியேட்டர்கார திமுக? எங்க தளபதி பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஆமா, ஒரு பாட்டு வந்துச்சு தியேட்டர்ல. அதை ஒன்ஸ் மோர் போட சொல்லி கேட்கும் போது தியேட்டர்கார ஒன்ஸ் மோர் போட மாட்டான். டேய், இதுக்கு திமுக தான் காரணம் சொல்லி ரகல பண்ண போறான். சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்.